எடுத்துக்கிறேன். நான் சூட்டில் பால் எடுத்துருக்கிறேன், 1 கப்பு பால். நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாலில் செஞ்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்க போகிறேன். திட்டமாக அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் தடவி மேலே ஊற வச்சுட்டு நம்ம செய்யலாம். சின்ன சின்ன சைஸாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம செஞ்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு எடுத்து வைக்கணும். நல்லா பெருசாக செஞ்சுட்டு எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சரி இப்படி செஞ்சுட்டு வச்சுட்டு இப்படி செஞ்சேன். எண்ணெய் ஊற்றி வெத்தலி போடுறோம். எடுக்கிறோம். அழகாக போடுவோம். இப்படி ஒன்று செஞ்சு பாருங்கள். கோழிக்கறியை நான் வந்து சும்மா எலும்பு இல்லாத குட்டி வெட்டிக்கிறேன். பார்க்க போகிறோம். கோழிக்கறி நம்ம வறுக்கலாமா? கொஞ்சம் மஞ்சள் தண்ணி சேர்த்துக்கலாம். திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். சேர்த்து இதை அப்படியே நம்ம வறுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்ல. இந்த தண்ணியிலே நம்ம இதை அழகாக பறிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சோம்பு போட்டுக்கிறோம். பிரியாணியில் சும்மா 2 ஏலக்காய், 2 கிராம்பு போடுறோம். குட்டி பட்டை 2 போடுறோம். 2 கருவேப்பிலை போடுறோம். இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படி வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி எடுத்து நல்லா அப்படியே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டால் சீக்கிரம் வதங்கணும் தக்காளி வெங்காயம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் தான், நிறையா கிடைக்கும். நல்லா வதக்கி பாருங்கள். பொரிச்சு வச்ச கோழிக்கறியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பொரிச்சு வச்ச 4 முட்டை அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொத்து ரொட்டிக்கு மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா ரொட்டிக்கு சேர்த்து தான் உப்பு போடுறோம். உப்பு காரம் நான் மிளகாய்த்தூள் வந்து பாய்த்தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணுன்னா அதிகம் போட்டுங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை மிளகுத்தூள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்து ரொட்டியெல்லாம் போட்டுக்கோ. எனக்கு சூப்பரான சுவையான கொத்து ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ.